Hello students, moving charges and magnetism chapter இருக்கக்கூடிய previous year NEET and JEE questions இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. A proton carrying 1 mega electron volt kinetic energy is moving in a circular path of radius r in uniform magnetic field. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு புரோட்டான் அதோட கைனடிக் எனர்ஜி 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். சரியா? அது ஒரு சர்க்குலர் பாத்ல சுத்தி வருது. அதோட ரேடியஸ் ஆர் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு புரோட்டான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்படி ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம எதை லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று, ஒரு ஒயர்லையோ ஒரு கண்டக்டர்லையோ கரண்ட் போச்சு அப்படின்னா அதை சுத்தி என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு காயில்ல அல்லது ஒரு ஒயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கும் போது, அதாவது ஒரு காயில்ல கரண்ட் போயிட்டு இருக்கும் போதுன்னா சார்ஜஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது, கரண்ட் அப்படிங்கிறது என்ன, மூவிங் சார்ஜஸ் தான் இல்லையா? ஸோ மூவிங் சார்ஜஸ்னால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, இது இந்த லெசனோட ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உதாரணத்துக்கு இப்படி பெர்பெண்டிகுலரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிளேனுக்கு இன்வர்டா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது, ஒரு சார்ஜ் டிராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா மூவிங் சார்ஜஸ்னால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ சொல்ற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தெர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்கனவே இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. சரியா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன பேரு, லொரான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு விஷயம் இங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது பயட்-சாவர்ட் லா, இன்னொன்று ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ரைட்டா? இந்த ரெண்டு லாவையும் பேஸ் பண்ணி ஒரு காயில்ல கரண்ட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதனால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிப்போம். அது ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் ஒரு ஸ்பீட்ல டிராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதுல லொரான்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க சினாரியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு புரோட்டான்ங்கிறது என்ன, ஒரு சார்ஜ் இல்லையா? ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குது. கைனடிக் எனர்ஜி இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த புரோட்டான் மேல என்ன ஆக்ட் ஆகும், லொரான்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் லொரான்ஸ் ஃபோர்ஸ், பி கியூ வி sin theta. அண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த புரோட்டான் சர்க்குலர் பாத்ல சுத்தி வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லொரான்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா மாறுது. ஸோ இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் ஒரு ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கு மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது எப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா மாறும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா மாறும். தட் மீன்ஸ் தீட்டா 90 டிகிரியா இருந்துச்சுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா மாறும். இது கான்செப்ட். அப்போ F இஸ் ஈக்குவல் டு என்னன்னா BQV sin 90 ஆயிரும் 1 ஆயிரும். அப்போ இந்த ஃபோர்ஸ் என்னவா மாறுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா மாறுது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன, mv²/r. அப்போ நம்ம இங்க லிங்க் பண்ண வேண்டியது, இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து பார்த்த உடனே லிங்க் பண்ண வேண்டியது, ஓகே சர்க்குலர் பாத்ல சுத்தி வருதா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்றது யாரு, லொரான்ஸ் ஃபோர்ஸ். இது நமக்கு டிஃபால்ட்டா மைண்ட்ல வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் ஷுட் பி தி எனர்ஜி ஆஃப் அன் ஆல்ஃபா பார்ட்டிகிள். இது கொஸ்டின். ஆல்ஃபா பார்ட்டிகிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டு டிஸ்கிரைப் எ சர்க்கிள் ஆஃப் சேம் ரேடியஸ் இன் சேம் ஃபீல்டு. அதே ரேடியஸ் அதே ஃபீல்டு வரணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வரணும் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிளுக்கு என்ன கைனடிக் எனர்ஜி தேவைப்படுது, வாட் ஷுட் பி அன் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ இங்க புரோட்டான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு வெலாசிட்டியில ஒரு கைனடிக் எனர்ஜியில சுத்தி வந்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது. அதோட ரேடியஸ் கேப்லார். ரேடியஸ் வந்து என்ன? கேப்லார். இப்போ ஆல்பா பார்ட்டிகிள் அதே ரேடியஸ், அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சுத்தி வரணும் அப்படின்னா, எனக்கு என்ன கைனடிக் எனர்ஜி இருக்கணும்? அப்போ இங்க நம்ம லிங்க் பண்ண வேண்டியது கைனடிக் எனர்ஜிய ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். இப்ப எனக்கு இங்க கிளியரா தெரியுது. mv²/r bqv. இப்ப இதே ரேடியஸ் தான் எனக்கு அடுத்த கேஸ்ல யூஸ் ஆக போகுது. இப்ப இங்க நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன்? கைனடிக் எனர்ஜி தான் எனக்கு வேணும். அதனால ஃபர்ஸ்ட் வெலாசிட்டிய கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். வெலாசிட்டிய கண்டுபிடிச்சோம் அப்படின்னா v bqr/m. ரைட்டா? இது வெலாசிட்டி. சரி. இப்போ இந்த வெலாசிட்டில தான் யார் மூவ் ஆயிட்டு இருக்கா? வெலாசிட்டில யார் மூவ் ஆயிட்டு இருக்கா? புரோட்டான் மூவ் ஆயிட்டு இருக்குது. ரைட்டா? சோ ரேடியஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா mv/bq. mv/bq. சரிப்பா. எனக்கு இந்த வெலாசிட்டி தேவையே கிடையாது. ஏன் தேவையில்ல அப்படின்னா, எனக்கு இங்க ரேடியஸ் தான் முக்கியம். பிகாஸ் செகண்ட் கேஸ்ல அதே ரேடியஸ் வருது. அதனால ரேடியஸை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெலாசிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அங்கதான் அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்களே. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? சரி. 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இப்போ நான் அந்த 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை கேன்னு பேர் வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போதைக்கு கேன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ ½ mv² ஈக்குவல் டு கே. ஏன் நான் வேல்யூ போடல அப்படின்னா, எங்கேயுமே கொஸ்டின்ல எந்த வேல்யூஸ்க்குமே கொடுக்கல. அதனால நான் இதுக்கு 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை ஜஸ்ட் ஒரு நேமாவே குறிச்சுக்கிறேன். கடைசி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. அப்போ v² ஈக்குவல் டு 2k/m. v ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா √2k/m. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். r ஈக்குவல் டு m/bq. vக்கு பதிலா என்ன? √2k/m. ரைட்டா? ஸோ இந்த m உள்ள கொண்டு போய்க்கலாம். m ரூட்டுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா m² ஆயிரும். அப்ப √2k m² வரும். அது இந்த m ஓட கேன்சல் ஆயிரும் பை bq. ரைட்டா? இதுதான் r. இப்போ இங்க இருந்து நீங்க கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏன்னா கைனடிக் எனர்ஜி தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன வரும்? √2km ஈக்குவல் டு bqr. ரைட்டா? அப்ப 2km ஈக்குவல் டு bqr the whole square. அப்ப k is equal to bqr the whole square by 2m. So யூசுவலாவே இந்த ஃபார்முலா நமக்கு எப்படி டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி நமக்கு எதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு மூவிங் சார்ஜ் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல போகும்போது அதுக்கு கைனடிக் எனர்ஜி இதுதான் இருக்கும். என்ன ஃபார்முலா? bqr the whole square by 2m. எய்தர் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அல்லது இந்த டெரிவேஷன் நம்ம போட தெரியணும். இது சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான். இப்போ இங்க வருவோம். இப்போ நம்ம ஆல்பா பார்ட்டிகிளுக்கு இந்த விஷயத்தை அப்ளை பண்ண போறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் ஆல்பா பார்ட்டிகிள்? புரோட்டானுக்கு சார்ஜை நீங்க Qன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆல்பா பார்ட்டிகிள் அப்படிங்கிறது யாரு? இட் இஸ் புரோட்டான் அப்படிங்கிறது 1H1 தான் நம்ம புரோட்டான்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன். ஆல்பா பார்ட்டிகிள் அப்படிங்கிறது யாருன்னா 2He4 ஹீலியம். அப்போ புரோட்டானோட அட்டாமிக் நம்பர் 1னா ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 2. அப்போ புரோட்டானோட சார்ஜ் Qன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆல்பா பார்ட்டிகிளுக்கு சார்ஜ் என்ன ஆகும்? 2Q. சரியா? ஆல்பா பார்ட்டிகிளோட சார்ஜ் 2Q. அதே சமயத்துல மாஸ், ஏன்னா ஃபார்முலால மாஸ் இருக்குல்ல, புரோட்டானோட மாஸ் வந்து நீங்க எம்னு வச்சுக்கிறீங்க. புரோட்டானோட மாஸ் என்னன்னு வச்சுக்கிறீங்க? எம்னு வச்சுக்கிறீங்க. ஆல்பா பார்ட்டிகிளோட மாஸ் என்னவா இருக்கும்? 2m இருக்கும். அப்ப நீங்க இங்க K போடும்போது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாற போறது இல்ல. B அப்படி வச்சுக்கலாம். ரேடியஸும் மாற போறது இல்ல. ஆரையும் அப்படி வச்சுக்கலாம். ஸோ br தி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். Q என்ன ஆக போகுது? டபுள் ஆக போகுது. Q டபுள் ஆக போகுதுன்னா அப்ப என்ன ஆகும்? Q² அப்படிங்கிறது என்னவா மாறும்? 4k² மாறும். பை 2 இன்ட்டு m வந்து டபுள் ஆக போகுது 2m. சரி, m வந்து 4 டைம்ஸ். இதோட மாஸ் mனா இதுக்கு மாஸ் என்ன? 4m. ஏன்னா 4 டைம்ஸ் மாஸ் நம்பர் கூடும். 4m. அப்ப இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதே ஃபார்முலா திருப்பி வந்துடும். brq தி ஹோல் ஸ்கொயர் பை 2m திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். அப்போ இந்த ஸ்ட்ரைட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். q டபுள் ஆகுது. q டபுள் ஆச்சுன்னா q² 4 டைம்ஸ் ஆகும். m 4 டைம்ஸ் ஆகுது. அப்ப மேல இருக்கிறதும் 4 டைம்ஸ் கூடுது, கீழே இருக்கிறதும் 4 டைம்ஸ் கூடுது. அப்ப கைனடிக் எனர்ஜில
எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் என்ன? சேம் 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A particle of mass 10 to the power of minus 2 kg, 10 to the power of minus 2 kg carries a charge of 5 into 10 to the power of minus 8 coulomb. இப்படி கொடுத்திருக்காங்க. The particle is given an initial horizontal velocity of 10 to the power of 5 meter per second. Meter per second. Okay. In the presence of electric field and magnetic field. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அதுக்கு மாஸ் எம்னு வச்சுக்கலாம், அதை நம்பர் அப்புறம் பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது Q. அந்த பார்ட்டிகிளுக்கு ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்குது, ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஒரு வெலாசிட்டி இருக்குது. சரியா? இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் வச்சிருக்கோம். இப்போ டு கீப் தி பார்ட்டிகிள் மூவிங் இன் ஏ ஹரிசாண்டல் டைரக்ஷன் இட் இஸ் நெசசரி தட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த V அப்படியே போகணும். தட் மீன்ஸ் இந்த V இந்த ஈனாலையும் பினாலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. முதல்ல இந்த ஈயும் பியும் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு Q இருக்குப்பா. இந்த Qக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சா என்ன நடக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே என்ன பண்ணும்? சார்ஜை அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணும். நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? எதர் அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல் பண்ணும். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால, ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான், 5 + 5 தான். ஸோ இது என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? EQ. ஏன்னா E = F/Q. F = என்ன? EQ. அது என்ன பண்ணும்? இப்படி தள்ளி விடும். சரியா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். ஒரு Q ஒரு V இது ரெண்டும் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருவான், B வந்துருவான். சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு Q இருக்குது, ஒரு வெலாசிட்டில போயிட்டு இருக்குது அப்படின்னா இதுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் என்ன? லொரான்ஸ் ஃபோர்ஸ், BQV sin θ. இப்போதைக்கு நம்ம போடல, தேவைப்பட்டா போட்டுக்கலாம். ஏன்னு நான் சொல்றேன். BQV சிம்பிளா. என்னன்னா இங்க நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அதே டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், அதே டைரக்ஷன்ல தான் சார்ஜ் என்னாகும்? மூவ் ஆகும். பட் இங்க அப்படி இல்லை. நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அதே டைரக்ஷன்ல B இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வராது. ஏன்னா ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? BQV sin θ இல்லையா? ஸோ இங்க பிக்கும் விக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் யாரு? தீட்டா. பிக்கும் விக்கும், ஏன்னா கியூக்கு டைரக்ஷன் கிடையாது, பிக்கும் விக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்ன? தீட்டா. அப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா வி இப்படி இருக்குது, சேம் டைரக்ஷன்ல பி இருந்துச்சு அப்படின்னா தீட்டா 0 டிகிரி ஆயிரும், ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப எப்போ ஃபோர்ஸ் மேக்சிமமா ஆக்ட் ஆகும் அப்படின்னா தீட்டா 90 டிகிரியா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் மேக்சிமமா இருக்கும். அப்ப தீட்டா 90 டிகிரினா என்ன அர்த்தம்? V இப்படி இருக்கணும், V எய்தர் இப்படி இருக்கணும் அல்லது இன்வெர்டா இப்படி இருக்கணும். ரெண்டு எப்படி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு யார் வருவா? ஃபோர்ஸ் வந்துடும். யாரு? BQV அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்துடும். ரைட்டா? ஸோ நம்ம பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம். ஏன்னா இங்க கேசஸ்ல அதை தான் கொடுத்துருப்பாங்க. ரைட்? அதாவது விக்கு பெர்பெண்டிகுலரா பி இருந்துச்சுன்னா மட்டும் வரக்கூடிய கேசஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ சைன் தீட்டாவை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ வியோட டைரக்ஷன்லயே பி இருந்துச்சுன்னா நோ ஃபோர்ஸ். விக்கு பெர்பெண்டிகுலரா பி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? BQV அப்படிங்கிற ஃபோர்ஸ் வரும். அண்ட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எஃபோட டைரக்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்ன? ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ரைட்டா? ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தெரியும். BF இந்த மூணு பேரையும் லெஃப்ட் ஹேண்டோட 4 ஃபிங்கர், அப்புறம் மிடில் ஃபிங்கர், அப்புறம் பார்த்தோம்னா தம்ப். ஸோ இது 4 ஃபிங்கர். ரைட்டா? இது 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 மிடில் ஃபிங்கர். இது மிடில் ஃபிங்கர், இது 4 ஃபிங்கர், இது தம்ப்னு வச்சுக்கலாமா? இந்த மூணையும் பெர்பெண்டிகுலரான டைரக்ஷன்ல வச்சுக்கிட்டீங்கன்னா
ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லையும் மிடில் ஃபிங்கர் வெலாசிட்டி அல்லது கரண்டான்னு சொல்லியிருந்தாங்க கரண்ட் ஐயோட டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா தம்போட டைரக்ஷன் தான் எக்ஸ்டெண்டட் தம்ப் தான் உங்களுக்கு எதை கொடுக்கும் ஃபோர்ஸோட டைரக்ஷனை கொடுக்கும். இப்போ இதுதான் இந்த கொஷினுக்கான பேஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இப்போ கேள்விக்கு வரலாம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே ஒரு மாஸ் ஒரு சார்ஜ் ஒரு வெலாசிட்டியில போகுது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அங்கே இருக்குது. இப்போ அந்த வெலாசிட்டி அப்படியே இருக்கணும், அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல போகுது அதே டைரக்ஷன்ல அது டிஸ்டர்ப் ஆகாம போகணும் அப்படின்னா இங்க என்னென்ன கேஸ்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, B should be perpendicular to the direction of velocity. E should be along the direction of velocity. அதாவது இங்க நம்ம பேசின கேஸ் A பாருங்க, B வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு V ஃபிக்ஸ் பண்ணிடலாம். V இப்படி போயிட்டு இருக்குப்பா. E என்ன பண்ணுது அப்படின்னா இப்படியும், அதாவது E வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷன்லையும் B வந்து பெர்பெண்டிகுலராகவும் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ B மேலே பார்க்க இருக்குதுன்னு வைங்களேன், B இப்படி இருக்குது. இப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நம்மளோட ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, ரைட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கர் இங்கே பார்க்க இருக்கணும், சரியா? மிடில் ஃபிங்கர் இப்படி இருக்கணும், உங்களோட ஃபோர் ஃபிங்கர் இப்படி இருக்கணும். அப்போ தம்ப் வந்து என்ன ஆயிரும், இப்படி வந்துடும், வெளியே வந்துடும். ஃபோர் ஃபிங்கர் இப்படி வந்துடும். ஸோ தம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தம்ப். அப்போ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இப்படி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதானே, இப்படி நேராக போயிட்டு இருந்ததை என்ன பண்ணுறோம், பிடிச்சி வெளியே எடுக்கிறோம், பிடிச்சி இப்படி இருக்கிறோம், ஸ்க்ரீனை விட்டு வெளியே தூக்குறோம். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும், வெலாசிட்டி டிஸ்டர்ப் ஆயிரும். ஆப்ஷன் ஏ கிடையாது, ரைட்டா? ஆப்ஷன் பிக்கு வருவோம். போத் பி அண்ட் இ ஷுட் பி அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அப்படின்னா என்ன, பி இப்படி இருக்குது, இ அதே டைரக்ஷன்ல இருக்குது, பியும் அதே டைரக்ஷன்ல இருக்குது. பியும் அதே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா பினால வரக்கூடிய பிரச்சனை தீந்துருச்சு. ஏன்னா பியும் வியும் ஒரே டைரக்ஷன்னா ஃபோர்ஸ் கிடையாது. அப்ப இவன் எந்த டிஸ்டர்பன்ஸையும் கிரியேட் பண்ண மாட்டான். அப்ப இவன் மட்டும் என்ன பண்ணுவான், எய்தர் அது ஹரிசாண்டல்ல போயிட்டு இருக்குது, ஃபர்தரா ஹரிசாண்டல்ல தான் புஷ் பண்ணும். ஏன்னா ஈயோட வேலை என்ன, எய்தர் புஷ் பண்ணணும் அல்லது புல் பண்ணணும். இது பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறதால அதே டைரக்ஷன்ல தான் போகும். அப்போ நமக்கு பி கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து சியை செக் பண்ணுவோம். போத் பி அண்ட் இ, ஓகேங்க, இ மிஸ் ஆயிருக்குது. போத் பி அண்ட் இ are mutually perpendicular and perpendicular to the direction of velocity. இப்போ இது என்ன கேஸ், C எப்படி இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி இப்படி இருக்குது, பியும் இயும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அண்ட் வெலாசிட்டிக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்ப நீங்க E எப்படி போட்டீங்கன்னு வைங்களேன், B எங்க பார்க்க போடணும்னா உள்ள பார்க்க போடணும். ஸோ இப்படி போடணும். இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம், ஸ்கிரீனுக்கு உள்ள பார்க்க இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், இது பிரச்சனையே கிடையாது. இங்க பாருங்க, E என்ன பண்ணுது, இப்படி இருக்குதா? ஸோ இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் E மேல பார்க்க இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துருச்சா? ஃபோர்ஸ் டியூ டு யாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட். B வந்து உள்ள பார்க்க இருக்குதா, லொரான்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல அப்ளை பண்ணுவோம். ஸோ மிடில் ஃபிங்கர் இப்படி இருக்கணும், ஃபோர் ஃபிங்கர் உள்ள பார்க்க இருக்கணும், சரியா? ஃபோர் ஃபிங்கர் உள்ள பார்க்க இருக்கணும். அப்ப தம்ப் எங்க வந்துரும், இப்படி வந்துரும், சரியா? ஓகே, ஸோ இப்போ தம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எகெயின் மேலே பார்க்க தான் இருக்குது. தம்ப் மேலே பார்க்க இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குது. அப்போ டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் சப்போஸ் இந்த ஈயோட டைரக்ஷனை மாற்றுங்க. ஏன்னா அவன் சொன்ன கேஸ் என்ன, பி அண்ட் இ பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியா இருக்கணும். ஸோ இது மட்டும் தான் பாசிபிள் அப்படின்னு கிடையாது. இந்த சினாரியோவும் பாசிபிள் தான். வி இப்படி இருக்குது, பி அதே மாதிரி உள்ள பார்க்க இருக்குது, இ கீழே பார்க்க இருக்குது. அப்படின்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் கீழே பார்க்க இருக்கும், எஃப்இ கீழே பார்க்க இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் மேலே பார்க்க இருக்கும் இல்லையா, எஃப்பி மேலே பார்க்க இருக்கும். நவ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுனால, ரைட்டா, ஒரு வேலை மோஸ்ட்லி இந்த வேல்யூஸ் பிரச்சனை பண்ணாது, பட் இங்க வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுனால வாட் இஸ் தி ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், பி கியூ வி இல்லையா, பி கியூ வி. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவையோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவையோ கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ நம்மளோட கேஸ்ல எஃப்பி எஃப்இ இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இக்யூ இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த வெலாசிட்டிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது.
அதாவது நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இந்த கேஸ்ல பெர்பெண்டிகுலரா வச்சிருந்தீங்கன்னா எஸ் டிஸ்டர்ப் ஆகும். பட் இப்படி வச்சீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படியும், அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படியும் மேக்னெட்டிக் ஃபீல்டை வெளியே பக்கம் வச்சிருந்தீங்கன்னா எகைன் அந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாலும் நமக்கு என்ன வராது, பிரச்சனை வராது. ஸோ சிங்கிற கேஸ்லயும் நமக்கு பிரச்சனை வராம இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ அப்ப ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா பி அண்ட் சி தான் கரெக்ட். எகைன் we will check D also. D ஐயும் செக் பண்ணலாம். B should be along the direction of velocity and E should be perpendicular to the direction of velocity. B வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்னா எகைன் FB என்ன ஆயிரும், 0 ஆயிரும், விட்டுறலாம். சரியா? E should be direction of E should be perpendicular to the direction of velocity. அப்போ Q இப்படி இருக்குது, V இப்படி இருக்குது, E இப்படி பார்க்க இருக்குது, அல்லது மேல பார்க்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க B ஐயும் D ஐயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா B லயும் சரி D லயும் சரி இங்க B வந்து அலாங் தி டைரக்ஷன், இங்கேயும் B அலாங் தி டைரக்ஷன், அண்ட் இங்க E அலாங் தி டைரக்ஷன். அதனால E என்ன பண்ணுது, அது போற டைரக்ஷன்லயே தள்ளி விடுது. இங்க E வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குதுன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ ஆப்ஷன் பி அண்ட் சி தான் இங்க கரெக்ட். ஸோ ஆன்சர் என்ன, 2 and 3. ஸோ இந்த கேள்வியை நம்ம கரெக்டா போடுறதுக்கு ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த கொஸ்டினை கிளியரா புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்து, a coil of 1 tan is made of a wire of certain length. ஸோ ஒரு லென்த் எடுத்துக்கங்க L. இதுல இருந்து நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை அப்படியே வளைச்சு ஒரு டர்ன்ல வர்ற மாதிரி ஒரு காயில் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அண்ட் தென் ஃப்ரம் தி சேம் லென்த் a coil of 2 turns is made. இப்போ அடுத்து என்னன்னா இதே காயில இன்னும் நல்லா பெண்ட் பண்ணி கொஞ்சம் குட்டியா, ஸோ மேல இருக்க மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் குட்டியா 2 டேனா மாத்திருக்காங்க. இப்படி இருக்குது. சரியா? இப்போ இதுக்கு வந்து நீங்க ரேடியஸ் R1 இருக்குது அப்படின்னா இதுக்கு ரேடியஸ் R2ன்னு வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை, என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா இதோட ரேடியஸை விட இது டபுள் த டைம். அதாவது R2 வந்து பாத்தீங்கன்னா R1ல பாதியா இருக்கும், அல்லது R1 வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் R2 இருக்கும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுலயும் கரண்ட் போகுது, இதுலயும் கரண்ட் போகுது அப்படின்னா then the ratio of magnetic induction at the center. அதாவது ஒரு காயில்ல கரண்ட் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட சென்டர்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? μ0I/2R. இன் கேஸ் இஃப் தேர் ஆர் n டர்ன்ஸ் அப்படின்னா பிக்கு என்ன ஃபார்முலா? μ0NI/2R. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க B1 μ0 பிரச்சனை கிடையாது, I ஒரே I தான், 2 Rக்கு பதிலா நான் என்ன போடுறேன், R1 போடுறேன். செகண்ட் கேஸ்ல B2 μ0 n வந்து என்ன ஆகுது, செகண்ட் கேஸ்ல 2 டர்ன் வந்துருச்சு, அப்ப 2 டர்ன்ஸ் இன்டு I/2. R1 ஓட இடத்துல நம்ம என்ன பண்ணணும், R2 போடணும். அப்ப 2 இன்டு μ0I பை இங்கேயும் 2 இன்டு R2க்கு பதிலாக நீங்க என்ன போட வேண்டியிருக்குது, R1/2 போட வேண்டியிருக்குது. சரியா? இந்த 2வை கேன்சல் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதோட கம்பேர் பண்ணணும். B2க்கும் B1க்கும் உள்ள ரேஷியோ தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால இங்க ஃபார்முலால பேஸா இருக்கக்கூடிய 2வை கேன்சல் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ 4 இன்ட்டு μ0I/2R1 அப்படிங்கிறது, அதாவது இந்த 2வை மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ இது யாரு, B1 இல்லையா? இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் B1, B2 equal to. சரியா? இப்போ அவங்க கேட்கறது B1:B2 தான் கேட்குறாங்க. B1/B2 then the ratio of magnetic induction at their center. அப்போ B1/B2 பார்த்தீங்க அப்படின்னா இதை மாத்திட்டீங்கன்னா வரும் 1/4. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியா இதை போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா a coil in the shape of equilateral triangle of side L is suspended between the pole pieces of a permanent magnet such that B is in the plane of the coil. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு காயில் ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஷேப்ல இருக்குது, அதை இப்படி தொங்க விட்டுருக்காங்க. எப்படியோ தொங்க விட்டுருக்காங்க. ஓகேயா? எப்படி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னா இட் இஸ் சஸ்பெண்டட் பிட்வீன் தி போல் பீசஸ் ஆஃப் ஏ பெர்மனன்ட் மேக்னெட். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுல ஆக்ட் ஆகிற மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. சரியா? ஒரு மேக்னெட்டுக்கு நடுவுல வச்சு தொங்க விட்டுருக்காங்க. ஓகே,
எப்படி இருக்குதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த காயிலோட பிளேன்ல, ஸோ இதான் அதோட பிளேன் இல்லையா? அந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் பிளேன். அதோட பிளேன் வழியாவே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. இப்போ இதுல கரண்ட் போகுது அப்படின்னா, சரியா? If due to the current I in the triangle, what is the torque tau acts on it? இதுல போகக்கூடிய கரண்ட்னால என்ன ஆக்ட் ஆகுது? டார்க் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காயில்ல அல்லது ஒரு வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்குது சிம்பிளா. அங்க நீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வச்சிருக்கீங்க. அப்படின்னா, இதுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஃபார்முலா? பி ஐ எல் சைன் தீட்டான்னு நம்ம படிப்போம். யாரு? லொரான்ட்ஸ் ஃபோர்ஸ் தான். அதாவது இந்த பிக்யூவி சைன் தீட்டா இருக்கு இல்லையா? அதையே இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஐ அண்ட் எல் எழுதுனீங்கன்னா, அது பிஐஎல் சைன் தீட்டா. இப்போ இது எப்போ டார்க்கா மாறும் தெரியுமா? இது ஃபோர்ஸ் தான். இப்ப எப்ப டார்க்கா மாறும்னா, சப்போஸ் நீங்க இங்க இந்த மாரி ஒரு ரெக்டாங்கிளோ, அல்லது ஒரு ட்ரையாங்கிளோ வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆக்ட் ஆகும்? அதுல டார்க் ஆக்ட் ஆகும். ஏன் டார்க் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். நீங்க அந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபோர்ஸ் இந்த காயில உள்ள பாக்க தள்ளும். இன்னொரு ஃபோர்ஸ் அந்த காயில வெளிய பாக்க தள்ளும். அப்ப உள்ளேயும் வெளியேயும் தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த காயில் என்ன ஆகும்? இந்த ஆக்சிஸ பொறுத்து சுத்த ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த டார்க்குக்கான ஃபார்முலாவும் இருக்குது. பிஐஏ சைன் தீட்டா தெரிஞ்சிருக்கணும். இங்க தீட்டா அப்படிங்கிறது என்ன? பிக்கும் ஏக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய, பிக்கும் ஏக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ இப்போ இங்க எனக்கு டார்க் தெரியும். வாட் இஸ் த டார்க்? பிஐஏ சைன் தீட்டா. ரைட்டா? ஸோ வாட் இஸ் தீட்டா? பி இப்படி இருக்குது. இதுதான் ஏரியா இல்லையா? இதுதான் ட்ரையாங்கிள். ஒரு ஏரியாவோட டைரக்ஷன் எப்பவுமே ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா தான் எடுத்துக்கணும். ஏரியாவோட டைரக்ஷன் எப்பவுமே எப்படி எடுத்துக்கணும்? ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா தான் எடுத்துக்கணும். அப்போ பி வந்து பிளேனுக்கு பேரலா இருந்துச்சு அப்படின்னா, ஏரியா பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ஹியர் தீட்டா 90 டிகிரி. அப்ப டவ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா பிஐஏ. ஸோ ஒன்லி திங் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஏரியா. ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஏன்னா இங்க ஆன்சர்ஸ் எல்லாமே இன் டெர்ம்ஸ் ஆஃப், ஸோ அவங்க கேட்கறது எல், சைடு எல், இந்த லென்த்த தான் கேட்குறாங்க. அப்ப நீங்க ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஃபார்முலா ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளுக்கு தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்ல. ஓகே தெரியல அப்படின்னா பேஸ் ஃபார்முலாலேருந்து வரணும். வாட் இஸ் தி பேஸ் ஃபார்முலா? ஆஃப் பிஹெச் இல்லையா? சரியா? பிஹெச் ஆஃப் பிஹெச். இதுல இந்த லென்த்தும் எல், இந்த லென்த்தும் எல், இந்த லென்த்தும் எல். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். அப்ப இங்க பாருங்க. இது பேஸ் வந்து யாருன்னா எல், ஈஸியா போட்டுருவீங்க. ஹைட் இது. ஹைட் எப்படி போடுறது? பித்தாகரஸ் தியரத்திலிருந்து போடணும். பித்தாகரஸ் தியரம் என்ன? இது எல், இது எல்/2 இல்லையா? ஏன்னா கரெக்ட்டா பாதியில தான் இருக்கும் முட்டும். ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால. ஸோ அப்ப இந்த போர்ஷன் என்ன வரும்? L² - L²/4 ஸ்கொயர் ரூட். பித்தாகரஸ் தியரம். அதாவது ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L² இஸ் ஈக்குவல் டு H² பிளஸ் L²/4 இல்லையா? இந்த இதோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு H² பிளஸ் இதோட ஸ்கொயர் L²/4. அப்ப எனக்கு என்ன வேணும்? H தான் வேணும். அப்ப H இஸ் ஈக்குவல் டு திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரப்போகுது? 4L² - L² 3L². ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா √3L/2 இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹச்சுக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்? √3L/2 போட்டீங்க அப்படின்னா ஏரியா என்னன்னு தெரிஞ்சிரும். என்ன வரும்? √3L²/4 இதான் ஏரியா ஆஃப் ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள். ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. தெரியல அப்படின்னா ஆஃப் பிஹெச்ஆர் தெரிஞ்சு வச்சுட்டு அதுல இருந்து டெரைவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஐ இன்ட்டு இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? √3L²/4. அப்ப L இஸ் ஈக்குவல் டு 4 டவ் 4 இன்ட்டு டவ் பை பிஐ 4 இன்ட்டு டவ் பை பிஐ. சரியா? அது ஒரு √3 வர இருக்குது. √3. அப்போ இது L². அப்ப L போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 ஆயிரும். இது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட்டை உள்ள போட்டுக்கலாம். 2 டவ் √3 பிஐ. ரைட்டா? ஸோ எந்த ஆப்ஷன் இருக்குது? இது இல்ல. இது கரெக்ட்டா இருக்கா? 2 இருக்குது. டவ் பை √3 பை ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலா பவர் 1/2 இருக்குது. அப்ப இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. ஸோ பேசிக் கான்செப்ட் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஒரு பயாட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட் லா, லொரான்ட்ஸ் ஃபோர்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது. அதுல கரண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா வரக்கூடிய டார்க்.
இந்த 5 கான்செப்ட் தான் இந்த லெசன்ல முக்கியமான விஷயம். இந்த லெசன்ல இந்த 5 கான்செப்டும் தரவா தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்.